என்ன நந்தினி, ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? ஹே சார், அந்த இங்கிலீஷ் மாஸ்டரா ஏன் வேணான்னு சொன்னீங்க? பாவம் எவ்வளவு ஆர்வமா வந்தாரு. கிண்டல் பண்றியா? அவரும் என்னென்னமோ தெரியும்னு சொன்னாரே சார். சைனீஸ், வட இந்தியா ஏதாச்சும் ஒண்ணு செய்ய சொல்லிருக்கலாம்ல சார். போதும் போதும் போதும், வேண்டாம். நானே அதை நினைச்சு செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அந்த கண்ணிய பண்ணிருக்கானே, அவனுக்கு இருக்கு, போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு தேவைக்கு கேட்டா சிரிக்க எடுக்க மாட்டான் இவன். ஒரு தேவைக்கு கேட்டா விட்டவே மாட்டான் அவனை. போன்ல வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அவனுக்கு. அவனை விட மாட்டேன் அவனை. டேய் கண்ணியப்பா, டேய் வீணா போன தண்டம். ஏண்டா டேய், உன்னை இங்கிலீஷ் கத்து கொடுக்க ஒரு மாஸ்டர் அனுப்ப சொன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு சமையல்காரன் அனுப்பி வச்சிருக்க நீ. லூசு பயல, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? பாரு, அடுத்த வாட்டி உன்னை நேர்ல பார்த்தேன், அவ்வளவுதான் இருக்குடா உனக்கு. முட்டாள் முட்டாள் முட்டாள். இதெல்லாம் தேவையா சார்? குடிக்கிறதுக்கு அந்த கண்ணியப்பம் ஓகே, படிக்கிறதுக்கு எப்படி சார் சரியா வருவாரு? உண்மைதான், பக்கா 100% நந்தினி, பக்கா உண்மைதான். வேற யார்கிட்டயாச்சும் சொல்லிருக்கணும். விடுங்க சார், நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அது எப்படி? உன்னை இங்க இங்கிலீஷ் பேச வைக்காம நான் விடவே மாட்டேன் சார். இந்த விச பரீட்சை எல்லாம் வேண்டாம் சார். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே எனக்கு பிடிக்காத ஒரே பாடம் இங்கிலீஷ் தான். புக்க திறந்தாலே அப்படியே தலை கிருகிருன்னு சுத்தம். என்ன போய் இந்த வயசுல இங்கிலீஷ் படிக்க சொல்றீங்களே? படிக்கிறதுக்கு என்ன வயசா இருந்தா என்ன நந்தினி? இத பாரு, உனக்கு செம்மையான கிராஸ்பிங் பவர் இருக்கு, எனக்கு தெரியும். அது என்ன பவர்? அதாவது இப்போ நாம ஒருத்தருக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்தோம்னா அது செம்மையா உள் வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிறது. அததான் சொன்னேன். பாத்தீங்களா, இது கூட எனக்கு புரியல. என்ன நம்பி நீங்க என்னென்னவோ யோசிக்கிறீங்க. எனக்குலாம் இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது சார். நான் தான் சொன்னேனே, நான் +2ல ஃபெயில் ஆன ஒரே பாடம் இங்கிலீஷ் தான். அப்படி இல்ல, நீ பரீட்சை எழுதல, அதனாலதான் ஜெயிக்கல. சார், எழுதி இருந்தாலும் ஃபெயில் தான் ஆயிருப்பேன் சார். நான் இங்கிலீஷ் அந்த லட்சணத்துல தான் படிப்பேன். சரி, அதை விடு. அது அப்ப இருந்த நிலைமை தானே. ஹே, இப்ப பாரு, இப்பலாம் உன்னால ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்க முடியும் நந்தினி. பிலீவ் யுவர்செல்ஃப். அப்போ இந்த இங்கிலீஷ் கத்து கொடுக்கிற முயற்சியை நீங்க விட போறது இல்ல? அது எப்படி? நீ இங்கிலீஷ் கத்துக்கணும், உன்னை நான் கத்துக்க வைக்கிறேன். இத பாரு, நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான மாஸ்டர் வருவாரு. அவர்கிட்ட நீ ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஈஸி, வெரி ஈஸி. மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு அதை நினைச்சாலே குளிர் ஜுரம் வருது சார். நான் டேப்லெட் வாங்கி தரேன், அதை போட்டுக்கிட்டு நீ படி. ஆனா நீ படிப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. படிச்சுதான் ஆகணும். படிக்கிற. எனக்கு தூக்கம் வருது. ஓகே ஓகே, குட் நைட். என்ன இரவு வணக்கம்? என்ன இரவு? ஐயோ, இந்த பொண்ணை நான் எப்படிதான் இங்கிலீஷ் பேச வைக்க போறேன்னு தெரியலையே.